विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत्कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम्। करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारम्भां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। स्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्ते नमः। भूमिष्ठापि नायात्र भूः स्थितिवतोऽपि उच्चैः अधस्तापि या बद्धा भुवि मुक्तिदा स्युः अमृतं यस्यामृता जन्तवः। या नित्यं त्रिजगत्पवित्रतटिनी तीरे सुरैः सेव्यते सा काशी त्रिपुरारिराजनगरी। पायाद् अपायाद् जगत् मित्रस्तपापां धृतशैर्दुरापां गंगा सदापां भवपाशशापां शिवा विमुक्ताम् अमृतैकशुक्तिं मुक्ता विमुक्तां न परित्यजति। न गायत्री समो मंत्रः न काशी सदशी पुरी न विश्वेश समं लिंगं सत्यं सत्यं पुनः पुनः। द्वाविंशोऽध्यायः 22வது அத்தியாயம் பிரம்மகிருத காஷி பிரசம்சா வர்ணனம் என்ற தலைப்பிலான இந்த 22வது அத்தியாயம் காஷிய பிரம்மாவானவர் புகழறது. சத்தியலோகத்துல பிரம்மா இருக்கிற இடத்துக்கு இவாள்லாம் வந்துட்டா. கணங்கள் கீழே இறங்கி பிரம்மாவை நமஸ்காரம் பண்றா இவரோடையும் சேர்ந்து. அது வரைக்கும் பார்த்தோம் நம்ம. சிவசர்மோவாச்ச பவாக்கியானமிதம் ரம்யம் மகாபாதகநாசனம் மகாச்சரியகரம் புண்ணியம் சுத்வா திருப்தோஸ்மி ஓ கணவ் அப்படின்னு சிவதர்மன் சொல்லவும், அகஸ்தியர் இத்தம் யாவது த்விஜோ ப்ரூதே விமானம் வாயுவேகம் தாவது பிராப மகர்லோகம் ஸ்வர்லோகாத் பரமாத்புதம். அப்புறம் த்விஜः அத லோகம் சம்வீக்ஷ்ய சர்வதோ மகசாவிருதம் அப்படியெல்லாம் சொல்லி ஒவ்வொரு லோகத்தை பத்தியும் சொல்லிட்டு வந்தா. இதெல்லாம் முடிஞ்சு கடைசியாக சத்தியலோகத்திற்கு போறாங்கிற வரைக்கும் பார்த்தோம். யாவது இத்தம் சப் புண்ணியாத்மா ஸ்ருணோதி கணயோர் முகாத் தாவன்னே நேத்ராதிதி பூதः சத்தியலோகः மகோஜ்வலः. கண்ணுக்கு பிரகாசத்தை கொடுத்துதான் சத்தியலோகம் ரொம்ப உஜ்வலமான ஒரு பிரகாசத்தோடு இருக்கக்கூடிய சத்தியலோகம் இவா கண்ணுக்கு பட்டுடுதான். உடனே டக்குன்னு இறங்கி கணங்களும் சிவசர்மனும் சர்வலோக சிரஷ்டாவான பிரம்மாவுக்கு நமஸ்காரம் பண்றா.
இப்ப பிரம்மா சொல்றார், கணாவசௌ த்விஜோ தீமான் வேத வேதாங்க பாரகா ஸ்மிருத்யுக்தாச்சார ஜஞ்சுஷ்ச பிரதீபः பாபகர்மசு அயி த்விஜ மகாப்ராஜ்ஞ ஜனே த்வாம் சிவசர்மக சாது கிருதம் त्वया வத்ச சுதீர்த்த பிராணமோக்ஷணாத் சத்வரம் கத்வரம் சர்வம் யச்சேதத் பவதேக்ஷிதம் தைனம் தினம் பிரளயதः சிருஜாமி ச புனః புனः ஆ வைராஜம் பிரதிபதமுபசம்ஹரதே ஹரः காகதாமஷகாம் மஷகாமானம் நிருணாம் மரணதர்மிணாம் சதுர்ஷு பூதகிராமேஷு ஹ்யேக ஏவ குணோ நிருதாம் தஸ்மின் வை பாரதே வருஷே கர்மபூமௌ மஹீயசி சபலானி விநிர்ஜித்யேந்திரியாணி மனசா சஹ விஹாய வைரிணம் லோபம் விஸ்வகுணகணஸ்ய ச தர்மவம்சஹரம் காமமர்த்த சஞ்சய ஹாரிணம் ஜராபலித கர்த்தாரம் வினிஷ்கிருத்ய விசாரதா. பிரம்மா சொல்றார், ஹே கணங்களே, இந்த பிராமணர் பெரிய தீமான், புத்திமான், வேதாங்கங்கள் எல்லாத்தையும் கடந்தவர், வேதாங்களை நன்கு அறிந்தவர். அதே மாதிரி ஸ்மிருதிகள்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை ஸ்ருதியோடு கூட சேர்ந்து நன்றாக அறிந்தவர், பாபங்களை செய்யாதவர். அப்பேற்பட்ட உத்தமமான ஒரு பிராமணர் இவர். நீங்க இவர் இங்க அழிச்சுன்னு வந்திருக்கேள், ரொம்ப சந்தோஷம்னு அந்த கணங்கள்கிட்ட சொல்லிட்டு அந்த பிராமணரை பார்த்து சொல்றார், அயித்விஜ மகாபிராஜ்ஞ, ஹே பிராமணரே, மகாபிராஜ்ஞரே, உங்களை எனக்கு தெரியும் ஹே சிவசர்மன்னு. நீங்க நல்ல ஹே வத்சன்னு சொல்றார், நீ தான் சொல்றார். அயித்விஜ சாது கிருதம் துவயா வத்ச அப்படின்னு சொல்றார். ஹே குழந்தாய், நீ நல்ல விஷயத்த பண்ண. என்னன்னா, பிராணம் முடும் பொழுது புண்ணியக்ஷேத்திரமாகிய ஹரித்வார்ல உன் பிராணத்தை தியாகம் பண்ண. அப்படி இருக்கிறதுனால நீ மகா புண்ணியவானா இருக்க. இப்ப நீ இதெல்லாம் பார்த்துன்னு வந்தியே, பல லோகங்கள், அதெல்லாம் வந்து போகக்கூடியவை. சத்வரம் கத்வரம் சர்வம், உடனே அழியக்கூடியது, டக்குன்னு போயிடும். எச்ச ஏதத் பவதா ஈக்ஷிதம், நீ இப்ப பார்த்துட்டு வந்த விஷயங்கள் அத்தனை லோகங்களும் காலத்தினால அழிஞ்சிட போகுது. ஏன்னா திருப்பியும் பிரளயத்துக்கு அப்புறம் நான் அதை சிருஷ்டி பண்ணி பண்றேன். தைனம் தினம் பிரளயத்தா சிருஜாமி, ஒவ்வொரு பிரளயத்துக்கும் திருப்பியும் நான் உற்பத்தி பண்றேன். பரமேஸ்வரன் ஆ வைராஜம் பிரதிபதம் உபசம்ஹரதே ஹரஹா, பரமேஸ்வரன் அத வைராஜம் வரைக்கும் நான் எதெல்லாம் சிருஷ்டி பண்றனோ அத பரமேஸ்வரன் சம்ஹாரம் பண்றார். அதனால கொசு மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. காகதா மஷகாபாகாம் மரண தர்மினாம், மரண தர்மம் எல்லாம் பிறக்கிறது எல்லாம் மரணத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. என் குருநாதர் சொல்லுவார், அந்த சிலை வைக்கிறானே, வச்சுட்டு 1915-1970 வைன் போடும். அந்த டேஷ் தான் வாழ்க்கை. ஆனா அவனுக்கு அதை பத்தி கவலை இல்லை. இங்க பிறந்தார், நேரா அங்க போயிட்டார், அவ்வளவுதான் அவன் பாக்குறான். நடுவுல நடந்ததெல்லாம் இரலவெண்ட். ஏதோ ஒரு காலத்துல ஆரம்பிச்சு காலத்துல முடியாது. அப்போ இத மாதிரி ஒரு வாழ்க்கை மரண தர்மம் தான் நம்மளுடைய தன்மை. அதுவும் இந்த 4 விதமான சதுருஷு பூத கிராமேஷு, 4 விதமான உயிரினங்கள் இருக்கு. அண்டஜம், ஸ்வேதஜம், உத்பிஜம், யோனிஜம். இதெல்லாம் முட்டையிலேருந்து பிறக்கிறது, உடம்புல இருந்து பிறக்கிறது, வேர்வையில இருந்து பிறக்கிறது, அப்புறம் கீழே பூமியிலிருந்து வெடிச்சு மேல வர்றது. அந்த மாதிரி இருக்கு பிறவி. ஆனா அதுல
பாரதே வருஷே கர்மபூமௌ மகீயசி. எல்லா பிறப்பிலையும் உயர்ந்ததானது இந்த பாரத வருஷத்துல இருக்கக்கூடிய பிறப்பு அப்படின்னு சொல்றார். அப்புறம் சபலானி வினிர்ஜித்திய இந்திரியாணி மனசாசா, இந்திரியங்களை மனதோடு கூட ஜெயித்து விகாய வைரினம் லோபம், லோபம் என்கின்ற எதிரிய விட்டு நீக்கி, அப்புறம் விஸ்வகுணகணஸ்ய தர்ம வசம் வம்சஹரம் காமம் அர்த்த சஞ்சய ஹாரினம், எல்லா விதமான நல்ல குணங்களெல்லாம் அழிக்கக்கூடியதாகிய இந்த காமம் இருக்கே அதையும் நீக்கி, தனத்தை நீக்கக்கூடிய அந்த காமத்தையும் நீக்கி, ஜராபலித கர்த்தாரம் வினிஷ்கிருத்திய விசாரதா, ஜரானா வயது, ஓல்டேஜ் வயதான தன்மை, நரை வயதான தன்மை முதலியவற்றை கொடுக்கக்கூடிய அந்த காமத்தையும் நீக்கி, அப்புறம் ஜித்வா குரோதரிப்பும் தைரியா தபசகா யசஸ்ரீயா ஷரீரஸ்யாபி ஹர்த்தாரம் நேதாரம் தாமசீம் கதி, குரோதத்தையும் நீக்கணும். அது என்ன பண்றதுன்னா, என்ன உடம்ப வீக்கன் பண்றது, தாமச கத்தியில கொண்டு போய் விடுறது, நல்ல தபஸ நீக்கிறது, புகழ நீக்கிறது, இருட்டுல கொண்டு போய் சேர்க்கிறது. அதே மாதிரி கர்வத்தை விட்டு, ஏன்னா அதுதான் தப்பு பண்ண தூண்டுறது, எல்லா தவறுகளுக்கும் ஆதாரமாக இருக்கிறது அதுதான், நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருந்து போக பண்றது அதுதான். அதனால அந்த கர்வத்தையும் நீக்கி, அதே மாதிரி தான் என்ற அகந்தை, என்ன மற்றவர்களை ரொம்ப கீழாக பார்க்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் அவைகளை நீக்கி, அப்புறம் மோக மாயை மயக்கம், ஒருத்தர் மேல நமக்கு ஒரு விருப்பை ஏற்படுத்தக்கூடிய மயக்கங்கள், இதையெல்லாம் நீக்கி புத்தியை மழுங்கச் செய்கின்றதாகிய விஷயங்கள் எல்லாம் நீக்கி, அந்ததாமிஷ்டம் என்கின்ற நரகத்திற்கு நம்மை அழைத்து செல்லுகின்ற அந்த கொடிய குணங்களை நம்மிடம் இருந்து நீக்கி, தர்மத்தின் வழியாக, ஸ்ருதி ஸ்மிருதிகள் புராணங்கள் சொல்லியிருக்கிற தர்மத்தின் வழியாக நல்ல சாதுக்கள் காண்பிக்கின்ற வழிகளை அனுசரிச்சு யார் நடக்கிறார்களோ அவர்கள்தான் இங்க அடைகிறார்கள் அப்படின்னு சொல்றார். ஸ்ருதி ஸ்மிருதி புராணோக்தம் பரிக்ஷுண்ணம் மகாஜனைஹி தர்ம சோபானம் ஆருஹ்ய, தர்மம்ங்கிற அந்த படியில எதிஹ ஆயாந்தி ஹேலையா கர்மபூமிங் சமீஹந்தே சர்வே ஸ்வர்கௌக சோத்விஜா. இந்த பிரம்மலோகத்தை அடையறதுக்கு தான் எல்லா சொர்க்கவாசிகளும் ஆசைப்படுறா, பிராமணர்கள்லாம் ஆசைப்படுறா. எல்லாருக்கும் என்ன, இந்த இந்த பூமியை இந்த லோகத்தை அடையணும், அதுக்கு கர்ம பூமியான அந்த பாரத வருஷத்தை அடையணும். கர்மபூமிம் சமீஹந்தே சர்வே ஸ்வர்கௌகசோ த்விஜ யத்தத்ர ஜிதபோக்தாரஹா பதேஷு உச்சாவச்சேஷ்வமி ந ஆர்யாவர்த்த சமோ தேசஹ ந காசி சதிருஷி புரி ந விஸ்வேஷ சமம் லிங்கம் குவாபி பிரம்மாண்ட மண்டலே. அதனால இந்த கர்ம பூமி இருக்கே, அந்த கர்ம பூமியே எல்லாரும் அண்டரா. ஏன்னா நான் இப்ப சொன்னனே, இந்த மாதிரி நம்மளுடைய துர்குணங்கள் எல்லாத்தையும் நீக்கணும்னா கர்ம பூமியில போய் தபஸ் பண்ணும் பொழுதுதான் அது கிடைக்கிறது. எல்லா விதத்திலையும் தேவையான விஷயங்களை அடையறதுக்கு கர்ம பூமி தான் வேண்டி இருக்கு. இந்த பிரம்மாண்ட மண்டலத்துல ஆரியவர்த்தம் என்கின்ற அந்த கங்கைக்கும் யமுனை அதை சுத்தி இருக்கக்கூடிய இடம் இருக்கே, அதுக்கு சமமான
ஒரு தேசம் கிடையாது. ஆரியவர்த்த சமோ தேசா. அந்த ஆரியாவர்த்தத்துல இருக்கக்கூடிய காஷிங்கிற இந்த புரி இருக்கே, அதுக்கு சமமான ஒரு புரி கிடையாது. அந்த காஷிபுரியில விஸ்வேஸ்வரன் என்று சொல்லப்படக்கூடியதாகிய பரமேஸ்வரனுடைய லிங்கம் இருக்கே, அதுக்கு சமமான லிங்கம் இந்த பிரம்மாண்ட மண்டலத்துல கிடையாது. சந்தி ஸ்வர்காக பகுவிதாக சுகேதர விவர்ஜிதாக சுகிருதை கபலாக சர்வே யுக்தாக சர்வ சமிருத்திபிகி. பலவிதமான சொர்க்கங்கள் இருக்கு. அங்க துக்கமே இல்லாம இருக்கு. அந்த சொர்க்கங்கள் புண்ணிய பலத்தை மட்டும் கொடுக்கறது. எல்லா சமிருத்தியோடு கூட இருக்கு. ரொம்ப ரம்யமா இருக்கு. ஸ்வர்லோகாது அதிகம் ரம்யம். சொர்க்கலோகத்தை விட ரொம்ப ரம்யமான தன்மையோடு கூடி பலவிதமான சொர்க்கங்கள் இருக்கு. ஸ்வர்லோகத்தோட ரொம்ப அற்புதமா இருக்கக்கூடியது பிரம்மாண்ட கோலகத்துல பலது இருக்கு. சர்வே யதந்தே ஸ்வர்காய தபோதான விரதாதிபி. தபஸ் பண்ணி, தானம் பண்ணி, விரதங்கள் பண்ணி இந்த ஸ்வர்க்கத்தை எப்படியாவது அடைஞ்சிடணும்னு எல்லாரும் எத்தனை பண்றான். ஸ்வர்லோகாதபி ரம்யானி பாதாளானி இது நாரதா பிராக ஸ்வர்கசதாம் மத்தியே பாதாளேபியா சமாகதா. சொர்க்கம் இப்படிலாம் சொர்க்கம் இருந்தாலும் நாரதர் ஒரு தடவை சொர்க்கவாசிகள்கிட்ட சொன்னார். பாதாளத்திலேருந்து திரும்பி வந்துட்டு என்ன சொன்னார், இந்த பாதாள லோகங்கள் சொர்க்கலோகத்தோட பிரமாதமா இருக்குன்ட்டார். பாதாளேபிய சமாகதா நாரதா பிராக. பாதாளத்திலிருந்து திரும்பி வந்த நாரதர் என்ன சொன்னார், ஸ்வர்லோகாதபி ரம்யாணி பாதாளானி. பாதாளங்கள் ஸ்வர்லோகத்தை விடவும் அத்புதமானது ஒரு லோகம். ஆக்லாதகாரிணா சுப்பிராமணியா எத்திர சுப்பிரபாக நாகாங்க ஆபரண புரோதாக பாதாளம் கேனதத் சமம் தைத்திய தானவ கன்யாபிஹி இதஸ்சேதஸ்ச शोभिते पातालेकस्य न प्रीतिः विमुक्तस्य अपि जायते दिवार्करश्मयः तत्र प्रभां तन्वन्ति न आतपम् शशिनश्च न शीताय इषिद्योताय केवलम् यत्र न ज्ञायते कालः ततोऽपि धनुजादिभिः वनानि नद्यो रम्याणि सदम्भांसि सरांसि च कलाः पुंसकोकिलालापाः सुचैलानि सुचीनि च भूषणानि अतिरम्यानि गन्धादि अमनुलेपनम् वीणा वेणु मृदङ्गादि निस्वनाः श्रुतिहारिणः आटकेशं महालिङ्गं यत्र वै सर्वकामदम् एतानि अन्यानि रम्याणि भोगयोग्यानि दैत्योः अगैश्च भुज्यन्ते பாதாளாந்தர கோச்சரைஹி. பாதாள லோகத்தை பத்தி ரொம்ப உயர்வா சொல்றார் நாரதன். பாதாள லோகத்துக்கு சமமான ஒரு லோகம் கிடையாது. இந்த ஸ்வர்லோகங்களை விட உத்தமமாக இருக்கு. எதோட அதை நம்ம சமப்படுத்தி பார்க்க முடியும்? நாகர்களுடைய கை கால்கள்ல அற்புதமான ஆபரணங்கள் பிரகாசிக்கின்றது. கண்ணுக்கு ரம்யமா இருக்கு அங்க இருக்கிறவாளுடைய ஆபரணங்கள்லாம். தைத்தியர்கள், தானவர்கள், இவர்களுடைய ஸ்திரீகள்லாம் ரொம்ப சௌந்தரியமாக இருக்கா. உலகத்துல ஆசை இருக்கிறவன் யார் அங்க போக வேண்டாம்னு நினைப்பான். தைத்திய தானவ கன்யாபிகி இதஸ்சேதஸ்ச சோபிதே. அங்கங்க தைத்திய கன்னிகைகள் அற்புதமா இருக்காளாம். பகல்ல சூரியன் சூட கொடுக்கறது இல்லையா, வெறும் பிரகாசத்தை மட்டும் கொடுக்கறதாம். ராத்திரில சந்திரன் பிரகாசத்தை மட்டும் கொடுக்கறதா, குளிர்ச்சியை கொடுக்கலையா.
ரொம்ப குளுமையாக்கலையாம். எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி சௌக்கியமா இருக்கான். எப்பதான் காலம் எப்படி போறது அப்படின்னு யாருக்கும் தனுஜர்கள் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அப்படி எல்லாரும் ஆனந்தத்துல இருக்காளா அங்க பாதாள லோகத்துல. வனங்கள் நதிகள் ரொம்ப ரம்யமாக இருக்கு. எப்பவும் ஜலம் இருந்துட்டே இருக்கு. தடாகங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கு. குயில்கள் அருமையாக கூவின் இருக்கு. எல்லாருக்கும் அழகான சுத்தமான வஸ்திரங்கள் இருக்கு. ஜொலிக்கின்ற நகைகள் இருக்கு, ஆபரணங்கள் இருக்கு, வாசன திரவியங்கள் இருக்கு. அங்க வீணா வேணு மிருதங்க வாத்தியங்கள் கேட்டுட்டே இருக்கு எப்பவும். இப்படி ஒரு ஆனந்தத்தை தானவர்கள், தைத்தியர்கள், நாகர்கள் இவெல்லாம் அனுபவிச்சுண்டு பாதாள லோகத்துல வாசம் பண்ணிட்டு இருக்கா. அங்க ஹாட்டகேசன் என்கின்ற ஒரு பெரிய மகாலிங்கம், ஹாட்டகேஸ்வர லிங்கம் என்கின்ற லிங்கம் இருக்கு. அவளுக்கு என்னென்னலாம் விருப்பம் இருக்கோ அது எல்லாத்தையும் அந்த லிங்கம் பூர்த்தி பண்ணி கொடுத்துடுறது சர்வ காமதம். இப்படி பலவிதமான ரம்யமான போகங்கள் இவ எல்லாருக்கும் கிடைச்சிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட லோகம் பாதாள லோகம். பாதாளேபியோபி வை ரம்யம் த்விஜவர்ஷ மிலாவிருத்தம் ரத்னசானும் சமாஸ்ரித்ய பரிசம்ஸ்திதம். இப்படி அற்புதமான ஒரு பாதாளம் இருக்கு, லோகம் இருக்குன்னா அதை விட ரம்யமாக பிராமணர்களுடைய, ஹே பிராமண, இன்னொரு ஒரு தேசம் இருக்கு, இலாவர்த்தம் என்று ஒண்ணு இருக்கு. அது எங்க இருக்குன்னா ரத்னசானும் சமாஸ்ரித்ய பரிதா பரிசம்ஸ்திதம். மேருமலையை சுத்தி இந்த நகரம் பரவி இருக்கு. இலாவர்த் சதா சுகிருத்தினோ எத்திர சர்வ போக புஜோத்விஜ நவ யௌவன சம்பன்னாக நித்தியம் எத்திர மிருகீதிருஷா. அங்க யாரு சுகிருதி பண்ணவா புண்ணியவான்கள் இருக்காளோ அவ சந்தோஷத்தை, எல்லா விதமான சந்தோஷத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கா. அப்படி ஒரு லோகம் இவா இலாவர்த்தம் என்கின்றதாகிய ஒரு லோகம் இருக்கு. அங்கேயும் ரொம்ப யௌவனத்தோடு கூடிய நங்கைகளும் இருக்கா. நவ யௌவன சம்பன்னாக நித்தியம் எத்திர மிருகீதிருஷா போக பூமி ரியம் புரோக்தா ஸ்ரேயோ வினிமயார்ஜிதா உஜ்யதே த்வத் விதைஹி லோகைஹி ஸ்தீர்த்தாபி அபித்யக்த தேககைஹி. யாரு அங்க வரா? இந்த போக பூமி இருக்கே, யாரு வரான்னா ஒன்ன மாதிரி ஆட்கள். எங்க இந்த மாதிரி தீர்த்தங்கள்ல உயிர் விட்டவாள்லாம் அந்த இடத்துக்கு வந்து ஆனந்தத்தை அனுபவிக்கிறா இலாவர்த்தத்துல. அங்க யாரும் பொய் பேசுறது இல்லை, யாருக்கும் மனைவி குழந்தைகள் இல்லாமையும் கிடையாது. எல்லாரும் சந்தோஷத்தோட சந்தி த்வீபாஹி அநேகாவை பாராவாராந்தர ஸ்திதாக அக்லீப பாஷிபிஹி சாபி புத்திர க்ஷேத்ராதி அஹீனகைஹி பரோபகார சம்ஷீன சுகா ஆயுஹு தன சஞ்சயைஹி. அவள்லாம் அடுத்தவாளுக்கு நிறைய தானம் பண்ணவர், எல்லாருக்காகவும் தனத்தை சேர்த்து நல்லது பண்ணவர். அவள்லாம் இங்க இருக்கா. அப்படி ஒரு லோகம் இருக்கு. இது மாதிரி எல்லாம் லோகங்கள் இருக்கு. சந்தி த்வீபா அநேகாவை பாராவாராந்தரஸ்திதாக ஜம்பூத்வீப சமோத்வீபா ந குவாபி ஜெகதீதலே. எத்தனையோ துவீபங்கள் இருக்கு. ஆனா ஜம்பூ துவீபத்துக்கு சமமான துவீபம்
பூமியிலேயே இல்லை. தத்ராபி நவ வருஷாணி பாரதம் தத்ரச்ச உத்தமம். அதுல பல வருஷங்கள் இருக்கு, பல கான்டினென்டல் பிளேசஸ். அதுல பாரத வருஷம் என்கின்ற வருஷம் ரொம்ப உத்தமம். ஏன்னா கர்ம பூமி ரியம் புரோக்தா தேவானாமபி துர்லபா. அந்த பாரத வருஷத்துல வாழறதுங்கிறது ரொம்ப உயர்வானது. ஏன்னா அதான் கர்ம பூமி. எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஸ்கந்த புராணத்திலேயே பாரத வருஷம்தான் கர்ம பூமின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏதோ இப்ப புதுசா சொல்றது இல்லை. தேவானாமப்பி துர்லபம். இங்க ஜென்மா ஏற்படுறது தேவர்களால கூட முடியாது. ஏன்னா அதெல்லாம் போக பூமி, தேவர்கள் இருக்கிற இடம்லாம். மனுஷன் வாழக்கூடிய இந்த பாரத தேசம், பாரத வருஷம்தான் கர்ம பூமி. பாரத வருஷம்ன்றது இப்ப இருக்கிற பாரதம் இல்ல, அது இன்னும் அதோட ரொம்ப பெருசு. ஆரியாவர்த்தமே ஒரு சின்ன இடம் தான். அதுல அவர் சொல்றபடி அஷ்டௌஹி புருஷாதியானி தேவ போக்யானி தானி து தேஷு ஸ்வர்காத் சமாகத்ய ரமந்தே திரிதிவௌகசஹா. அந்த ஜம்பு தீபத்துல இருக்கக்கூடிய இந்த பாரத வருஷம் இருக்கே, அதுல கிம் புருஷம் அஷ்டௌ கிம் புருஷாதி, அதான் இது பிரிண்ட் சரியா இல்ல. அஷ்டௌ கிம் புருஷாதீனி தேவபோக்யானி தானித்து. கிம் புருஷன் முதலான வருஷங்கள் மொத்தம் 8 இருக்கு. தேவர்கள் முதலானவர்களால விரும்பப்படுற அந்த வருஷங்கள். அங்கெல்லாம் தேவர்கள் இருக்க முடியும், ஆனா இந்த பாரத வருஷத்துல முடியாது. சொர்க்கலோகத்திலிருந்து கிம்புருஷாதி வருஷங்கள்ல தேவர்கள்லாம் என்ஜாய் பண்றா, சந்தோஷத்தை அனுபவிக்கிறா. இந்த பாரத வருஷம்ங்கிறது 9000 யோஜனை. ஒரு யோஜனைங்கிறது 12 கிலோமீட்டர். அப்போ 9000 யோஜனைங்கிறது கிட்டத்தட்ட 1,00,000 கிலோமீட்டர். தூரத்துக்கு இருக்கா. அது மேருக்கு தெற்கே இருக்கு அப்படின்னு சொல்றார். யோஜனானாம் சகசிராணி நவ விஸ்தாரதஸ்துதம் பாரதம் பிரதமம் வருஷம் மேரோஹோ தட்சிணதः ஸ்திதம். சங்கல்பம் பண்ணும்போது பாரத வருஷே பரதக்கண்டே மேரோஹோ தட்சிணே பாஸ்வே சகாப்தே அஸ்மின். அங்க மேருக்கு தெற்க இருக்கு. தத்ராபி ஹிம விந்தியாத்ரே அந்தரம் புண்ணியதம் பரம் கங்கா யமுனாயோர் மத்தியே ஹி அந்தர்வேதி புவஹா பராஹா. அந்த வருஷத்துல, பாரத வருஷத்துல ஹிம விந்தியாத்ரேஹே அந்தரம், ஹிமாத்ரிக்கும் விந்தியாத்ரிக்கும் நடுவுல இருக்கு. இமயமலைக்கும் விந்திய பர்வதத்துக்கும் நடுவுல, கங்கா யமுனாக்கும் நடுவுல, கங்கா யமுனையோஹோ மத்தியே அந்தர்வேதி புவஹா பரஹா. கங்கைக்கும் யமுனைக்கும் ஒரு நடுவுல இருக்கிற அந்த ஆரியாவர்த்தம் தான் மிகவும் உயர்வானது. குருக்ஷேத்திரம் ஹி சர்வேஷாம் க்ஷேத்ராணாம் அதிகம் ததா. அதுலயும் குருக்ஷேத்திரம் ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம். ததோபி நைமிஷாரண்யம் சொர்க்க சாதனம் உத்தமம். அந்த குருக்ஷேத்திரத்தை விட இன்னும் உயர்வு ஒண்ணு இருக்கு, நைமிஷாரண்யம். ஏன்னா சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய க்ஷேத்திரம் நைமிஷாரண்யம். இந்த மாதிரி புராணங்கள் எல்லாமே நைமிஷாரண்யத்துல தானே சொல்லப்படுறது. அடுத்தது நைமிஷாரண்யதோபீஹ சர்வஸ்மின்னே க்ஷிதி மண்டலே சர்வேபியோபி தீர்த்தேபியः தீர்த்தராஜः விசிஷ்யதே. அந்த நைமிஷாரண்யத்தை காட்டிலும் உயர்வானது ஒண்ணு இருக்கு. அது எதுன்னா தீர்த்தராஜம் என்று சொல்லப்படக்கூடிய பிரயாகம். பிரயாகா தன் மகத்ஷேத்திரம் தீர்த்தராஜ இது ஸ்மிருதா. சர்வேபியோபி தீர்த்தேபியா தீர்த்தராஜா விசிஷ்யதே. எல்லா தீர்த்தங்களோடையும் உத்தமமானது தீர்த்தராஜம் என்று சொல்லப்படக்கூடிய பிரயாக்ராஜ். நீ பிரயாக்ராஜ் என்றுமே அதுதான் தீர்த்தராஜம். ஸ்வர்கதா மோக்ஷதச்சைவ சர்வகாம பலப்பிரதா.
சொர்க்கத்தை கொடுக்கக்கூடியது, மோட்சத்தை கொடுக்கக்கூடியது, எல்லா காமனங்களையும் பூர்த்தி பண்ணக்கூடியது பிரயாகம் என்கின்ற அந்த தீர்த்தராஜம். பிரயாகா தன் மகக்ஷேத்திரம் தீர்த்தராஜ இதி ஸ்மிருதா யாகாः சர்வே மயா பூர்வம் துலயா விதிதாத்விஜ தச்ச தீர்த்தவரம் ரம்யம் காமிகம் காமபூரணாத் திருஷ்ட்வா பிரகிருஷ்டம் யோகேभ्यः புஷ்டேभ्यो தட்சிணாதிபிः பிரயாகம் இதி தன்னாம கிருதம் ஹரிஹராதிபிः. அந்த இடத்துல பல யாகங்களை நாம் பண்ண அந்த காலத்துல யாகாக சர்வே மயா பூர்வம் துலையா விதிருதா, ஒரு சமப்படுத்துறதுக்காக யாகங்களை இந்த க்ஷேத்திரத்துல பண்ண தீர்த்தராஜத்துல. அதனால எல்லா விதமான தீர்த்தங்கள்லயும் உயர்ந்ததானது தீர்த்தவரம் அந்த பிரயாக க்ஷேத்திரம். இருக்கிறதுலே ரொம்ப அற்புதமாகவும் எல்லாராலையும் விரும்பப்படுறதாகவும் இருக்குது. பிரகிருஷ்டம் யோகேபியா ரம்யம் காமிகம் காமபூரணா அப்படின்னு சொல்றார். ரொம்ப மனசுக்கு கண்ணுக்கு ரம்யமாக இருக்கு, மனசுக்கு ரம்யமாக இருக்கு, காமனங்களை பூர்த்தி பண்றது, சமமாக வைக்கப்படுறது. அதே மாதிரி எல்லா யாகத்தை விடையும் உத்தமமாக இருக்கிறதுனால பிரயாகான்னு பேர் வச்சாலாம் ஹரிஹரர்கள். திருஷ்டுவா பிரகிருஷ்டம் யாகேபியா புஷ்டேபியா, எல்லா யாகங்கள்லயும் பெரிய யாகம் இங்க பண்ணக்கூடிய ஸ்நானம், இங்க பண்ணக்கூடிய யாகங்கள். தட்சிணாதிபிகி பிரயாகம் இது தன் நாமகிருத்தம் ஹரிஹராதிபி, ஹரிஹரன் முதலானவர்கள்லாம் பிரயாகம் அப்படின்னு. இங்கதான் யாகங்களுக்கெல்லாம் உயர்வான க்ஷேத்திரம். எல்லாம் நடக்கிறதான்னு தெரியல. காசிய பத்தி சங்கர விஜய மகரந்தம், சங்கர விஜயம், நம்ம மாதவீய சங்கர விஜயத்துல காசி க்ஷேத்திரம் நுழையும் பொழுது அந்த கங்கை கரையில ஒரே யூபஸ்தம்பங்களா வரிசையாக இருந்தது. எங்க பார்த்தாலும் யூபஸ்தம்பங்கள் வரிசையாக வடக்குல வர வர அப்படியே யூபஸ்தம்பமா இருந்துதான். அவ்வளோ யாகங்கள், சோம யாகங்கள் அப்படி எல்லாம் அந்த இடத்துல நடந்தது அப்படிங்கிறத அதை காண்பிக்கிறதுன்னு அதை பத்தி சொல்றார், விவரணம் பண்றார். அதுவே ஒரு 800 வருஷம் முன்னாடி, அதுக்கெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கணும் பிரயாக படையெடுப்புக்கெல்லாம் முற்காலத்துல. நாம மாத்திர ஸ்மிருதேரியஸ்ய பிரயாகா திரிகாலதா பிரயாகஸ்ய திரிகாலதா ஸ்மர்த்துஹு ஷரீரே நோ ஜாது பாபஞ்ச சதி குத்ரஜித். இந்த பிரயாகம்ன்ற பெயரை ஒரு நாளைக்கு 3 தடவை ஸ்மரிச்சுண்டாலே போதும். நாம மாத்திர ஸ்மிருதையே திரிகாலதா, 3 வேளையும் பிரயாகம் பிரயாகம் பிரயாகம்னு நினைச்சுக்கணும். சிராத்தம் பண்ணும்போது கயா சிராத்தம் கயா சிராத்தம் கயா சிராத்தம்னு 3 தடவை சொல்லுன்றாலும் அந்த மாதிரி பிரயாகம் பிரயாகம் பிரயாகம்னு 3 தடவை நினைச்சுண்டாலே போருமா, அவனை எந்த பாபமும் தொடரதில்லை. எத்தனையோ தீர்த்தங்கள் இருக்கு மக்களை பாபத்திலிருந்து விமோசனம் கொடுக்கறதுக்கு. ஆனா இதுக்கு சமம் கிடையாதுன்னு சொல்றார். சந்தி தீர்த்தானி அநேகானி பாபத்ராணகராணிச்ச சக்தானி அதிகம் தாத்தும் கிருதைன பரிசுத்திதா. இப்படி ஒரு பரிசுத்தியை கொடுக்கறதுக்கு இதை விட ஜாஸ்தியானது எந்த தீர்த்தமும் கிடையாது. ஜன்மாந்தரேஷு அசங்கேஷு யக்ருதா கிருதா பாபசஞ்சயா துஷ்பிரணோத்யோஹி நிதராம் விரதைஹி தானைஹி தபோஜபைஹி சதீர்த்தராஜகமனோத்யஸ்ய ததஸ்ய சுபஜன்மனஹ அங்கேஷு வேபதே அத்யந்தம் த்ருமோ வாதஹதோ யதா ததः கிராந்தார்த்தமார்கஸ்ய பிரயாக திருடச்சேதசः பும்சः ஷரீரான்
निर्यातुम् अपेक्षेत पदान्तरम् भाग्यान् नेत्रातिथि भूते तीर्थराजे महात्मनः पलायते द्रुत तरन्तमः सूर्योदये यथा. மேல சொல்றார் பிரம்மா, ஜென்மாந்தரத்துல எவ்வளோ கணக்கில்லாத பாபங்கள் மூட்டை மூட்டையா பண்ணி வச்சிருக்கோமோ. எத்தனையோ ஜென்மா இருந்திருக்கு நமக்கு, அத்தனை கணக்கில்லாத ஜென்மாக்கள். அத்தனை ஜென்மாக்கள்ல பண்ணிருக்கிற பாபங்கள் நல்ல ஒரு மிதராம் விரதைஹி தானைஹி தபைஹி ஜபைஹி, நல்ல விரதங்கள் தானங்கள் தபங்கள் இதனால ஓரளவுக்கு போகும். ஆனா பிரயாகையான் அது தீர்த்தராஜத்துக்கு போனா அது பாதி தூரம் போகும்போதே அங்கேருந்து போயிடுறதாம், அழிஞ்சிடுதான். சதீர்த்தராஜ கமனோத்யதஸ்ய சுப ஜன்மனஹா, தீர்த்தராஜம் போகணும் அப்படின்னு யோசிச்ச உடனே அங்கேஷு வேபதே அத்தியந்தம் துருமஹா வாத்தகதோயதா, காத்துல உடம்புல வாத்தம் எப்படி உதறுதோ அப்படி உதறிண்டு போயிடுமா அது. ததா கிராந்தார்த்த மார்க்கஸ்ய பிரயாக திருடச்சேதசா, பாதி தூரம் போய் பிரயாகம் போகணும்ன்ற புத்தியோட திருடமாக இருந்து தீர்த்தராஜத்துக்கு வந்த உடனே சூரியனை பார்த்த இருட்டு மாதிரி கரைஞ்சு போயிடுதான். சூரியன் வரத்துக்கு முன்னாடியே இருட்டு ஓடி போயிடுதான், அந்த மாதிரி போயிடுறது. சப்ததாத்துமயி பூததனௌ பாபானி யானி வை கேஷேஷு தானி திஷ்டந்தி பபனாத்யாந்தி தானி அப்படி. இந்த சப்ததாத்துவால ஆன இந்த உடம்பு இருக்கே அதெல்லாம் தலை முடியில சேர்ந்து இருக்கான். அங்க போய் வபனம் பண்ணா, பிரயாகிக்கு போன உடனே வபனம் பண்ணோம்னு இருக்கு. போய் தீர்த்தராஜத்துக்கு போனா வபனம், இப்ப கூட மகா கும்பமேளாவுக்கு போன போது வபனம் பண்ணிட்டு, அந்த மாதிரி வபனம் பண்ணுனா அந்த தான். ஏவம் நிஷ்கலுஷி பூய ததா ஸ்நாயாத் சிதாசிதே எம் எம் காமம் அபித்யாய தம் தம் ஆப்னோதி நான்யதா. அப்படி பாபம் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஸ்நானம் பண்ணு. இதுல சிதாசிதே, சிதாசிதேனா கங்கையும் யமுனையும் சேர்ந்து இருக்கிற இடத்துக்கு சிதாசித்தேன்னு பேர். சேர்ற இடத்துக்கு கங்கை வெள்ளையா இருக்கு, கருப்பா இருக்கிறது யமுனை, அதனால சிதாசித்தையே அப்படின்னு. கங்கை அசிதா, அசிதான்ற யமுனையோடு சேரும் பொழுது மாத்தியான்னு கரெக்டா ஞாபகம் இல்லை எனக்கு. அந்த இடத்துக்கு பிரயாகின் பேரு, திரிவேணி சங்கமம். அங்க சிதாசித்தையில ஸ்நானம் பண்ணி கலுஷங்கள் போகிறது. எம் எம் காமம் அபித்யாய தம் தம் ஆப்னோதி நான்யதா. என்னென்னலாம் விருப்பங்கள் இருக்கோ அதெல்லாம் பூர்த்தியாருது தீர்த்த ஸ்நானம் பிரயாகையில பண்றதுனால. புண்ணியராசிஞ்ச விபுலம் புண்ணியான் போகான் யதேப்சிதான் ஸ்வர்க்கம் பிராப்னோதி தத் புண்ணியான் நிஷ்காமஹ மோக்ஷம் ஆப்னுயாத். ஸ்நாயாத்யஹ அபிலஷன் மோக்ஷம் காமானன்யான் விஹாய ச சோபி மோக்ஷமவாப்னோதி காமதாத் தீர்த்தராஜதः. தீர்த்தராஜம் பரித்யஜ்ய யோ அன்யஸ்மாத் காமமிச்சதி பாரதாக்கியே மகாவிருஷே ச காமம் ந ஆப்னுயாத் ஸ்புடம் அப்படின்னு சொல்றார். அதனால இந்த ஸ்நானம் பண்ணி பிரயாகையில மகா புண்ணியங்களை சேர்க்கிறோம். பாப நிவர்த்தி மட்டும் கிடையாது, என்னென்ன காமனங்கள் தேவையோ அதெல்லாம் பூர்த்தியாருது. அதுக்கான புண்ணியம் கிடைக்கிறது திரிவேணி சங்கமத்துல ஸ்நானம் பண்ணா. சொர்க்கத்தையே அடையறான்னு சொல்றார். தத் புண்ணியாத்து நிஷ்காமகா மோக்ஷமாப்னுயாத் சொர்க்கம் பிராப்னோதி.
யார் ஒருவன் காமனங்கள் இல்லாம இருக்கானோ அவன் மோட்சத்தை அடையறான், இல்ல ஆசையோடு இருக்கிறவன் சொர்க்கத்தை அடையறான். ரெண்டுமே அவாவாளுக்கு என்ன கதி தேவைப்படுறதோ அதை கொடுக்கக்கூடிய ஒரு க்ஷமதா சக்தி பிரயாகிக்கு இருக்கு. எல்லா விதமான ஆசைகளையும் விட்டு மோட்சம்தான் தேவை என்று சொல்லி ஸ்நானம் பண்றவன் தீர்த்தராஜம் மோட்சம் கொடுக்கிறது. அதே மாதிரி இந்த பாரத வருஷத்துல இந்த தீர்த்தராஜத்தை விட்டுட்டு வேற என்னுடைய ஆசை பூர்த்தி பண்றதுக்கு வேற தீர்த்தம் இருக்குன்னு ஒருத்தன் சொல்லி சுத்தினா அவனுக்கு அந்த காமனங்கள் பூர்த்தி ஆகாதுன்னு சொல்றார் பிரம்மாவே. சத்தியலோகே பிரயாகேஜ நான் அந்தரம் வேத்மியகம் துஜா. இந்த சத்தியலோகத்துக்கும் அந்த பிரயாகிக்கும் எனக்கு வித்தியாசமே தெரியல, ரெண்டும் ஒண்ணுதான். தத்ரையே சுபகர்மானஹா தே மல்லோக நிவாசினஹா. பிரயாகத்துல போய் இந்த தீர்த்தராஜத்துல நீ சுபகர்ம யாரு பண்றானோ அவன்லாம் இந்த சத்தியலோகத்துல தானப்பா வாழறான். அப்போ அங்கேருந்து இங்கதான் இது ரெண்டும் ட்வின் சிட்டிஸ், சத்தியலோகமும் பிரயாகராஜுன்றார். தீர்த்தாபிலாஷிபிஹி மர்த்தியைஹி சேவ்யம் தீர்த்தாந்தரம் நஹி அந்யத்ர பூமி வலயே தீர்த்தராஜாத் பிரயாகதः யதாந்தம் த்விஜஸ்ரேஷ்ட பூபேத்விதர சேவகே திருஷ்டாந்த மாத்திரம் கதிதம் பிரயாகே தரதீர்த்தயோஹோ பிரயாக இதர தீர்த்தயோஹோ. மேலும் சொல்றார், வேற க்ஷேத்திரங்கள் எதையும் தேடி ஒருத்தம் போக வேண்டியதில்லை. இந்த பிரயாகை தீர்த்தராஜம் அதுக்கும் உலகத்துல இருக்கிற மற்ற இடங்களுக்கும் எப்படி வித்தியாசம்னா, ஒரு ராஜாக்கும் வேற யாருக்கோ ஆன தாசனுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஒரு ஊமைக்காக தான் இதை நான் சொல்றேன், திருஷ்டாந்தமாக தான் இதை நான் சொல்றேன். பிரயாகராஜ் இவன் ராஜா, மற்ற இடங்கள்லாம் அதுக்கு சமம் கிடையாது அப்படின்னு சொல்றார். இந்த பிரயாகராஜ்ன்ற இந்த தீர்த்தராஜத்துல யாராவது ஒருத்தன் உயிர் விட்டான்னா அவன் உயிர் அவனாகவே இங்க விட்டா கூட தற்கொலைக்கு சமம் கிடையாது. அவனுக்கு எது தேவையோ அது கிடைச்சிடுது. யதா கதஞ்சிது தீர்த்தே அஸ்மின் பிராண தியாகம் கரோதியா தஸ்ய ஆத்மகாத தோஷா ந பிராப்னியாத் ஈப்சிதானி அப்பி. அவனுக்கு எதெல்லாம் வேண்டதோ அது கிடைக்கிறது, தற்கொலை பண்ற பாபம் அவனை சேராது. அப்படி ஒரு தீர்த்தம் இந்த தீர்த்தராஜம். அதனால யாருனுடைய அஸ்தியும் இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கோ அவன் மற்ற பிறவிகள்ல எந்த துக்கத்தையும் அனுபவிக்கிறது இல்லை, அதுவும் பாவனம் ஆயிடுறது. அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய க்ஷேத்திரம் இந்த பிரயாகி. அதனால எல்லாரும் பிரயாகிக்கு வரணும். பிரம்மஹத்யாதி பாபானாம் பிராயஷ்சித்தம் சிகீர்ஷுணா பிரயாகம் விதிவத் சேவ்யம் த்விஜவாக்கியான்ன சம்சயா. பிரம்மஹத்தி முதலான பாபங்கள் போகணும்னா அப்படின்னு போகணும்னு ஆசைப்படுறவன் பிரயாகத்துக்கு விதிவத்தாக கர்மாக்களை பண்ணணும் அப்படின்னு சொல்றார். கிம் பகூக்தேன விப்ரேந்திர மகோதயம் அபீப்சுனா சேவ்யம் சிதாசிதம் தீர்த்தம் பிரகிருஷ்டம் ஜெகதீதலே. இதுல என்ன சொல்றதுக்கு இருக்கு? இந்த சிதாசித்தை என்கின்ற பிரயாகம் இந்த பூமியிலேயே எல்லாராலையும் அண்ட வேண்டிய ஒரு இடம். யாருக்கெல்லாம் நன்மை வேணும்னு விரும்புறாளோ அவ எல்லாரும் அவசியம் வர வேண்டியது இந்த பிரயாகை தான். பிரயாகதோபி தீர்த்தேஷாத் சர்வேஷு புவனேஷ்வபி அநாயாசேன வை முக்தி காஷ்யாம் தேகாவசானதः பிரயாகாதபி வை ரம்யம் அவிமுக்தம் ந சம்சயः. முதல்ல குருக்ஷேத்திரம், குருக்ஷேத்திரத்தை விட உயர்ந்தது நைமிஷாரண்யம், நைமிஷாரண்யத்தையும் விட உயர்ந்தது தீர்த்தராஜம் என்கின்ற பிரயாகை, அதை விடையும் உயர்ந்ததானது காசி கஷேத்திரம் அப்படின்னு சொல்றார். அனாயாசேன முக்தி கொடுக்கக்கூடிய
காசி கஷேத்திரம் இந்த பிரயாகை விட ரம்யமானதும் அவிமுக்த கஷேத்திரம் தான் அது. எங்க எத்திர விஸ்வேஸ்வரா சாட்சாத் ஸ்வயம் சமதி திஷ்டதி, அங்க சாட்சாத் விஸ்வேஸ்வரனா இருக்கார். அவிமுக்தான் மகாக்ஷேத்ராத் விஸ்வேஷ சமதிஷ்டிதாத் நச்ச கிஞ்சித் கொச்சித் ரம்யம் இக பிரம்மாண்ட கோலகே. இந்த பிரம்மாண்டங்களிலும் கோலகங்களிலும் இந்த காசி மகாக்ஷேத்திரத்துக்கும் விஸ்வேஸ்வரனுக்கும் சமமான ஒரு வஸ்து இல்லவே இல்லைங்கிறார். பிரம்மாவே சொல்றார். அவிமுக்தமிதம் க்ஷேத்திரம் பிரம்மாண்ட மத்தியகம் பிரம்மாண்ட மத்தியேன பவேத் பஞ்சகோஷ பிரமாணதா. இந்த பஞ்சகோஷம் இருக்கே வரணா அசி, இது ரெண்டுக்கும் நடுவுல அது பிரம்மாண்டத்துக்கே மத்தியமான க்ஷேத்திரம். அவிமுக்தமிதம் க்ஷேத்திரம் பிரம்மாண்ட மத்தியகம். இந்த மொத்த பிரம்மாண்டத்துக்கும் நடுவாக இருக்கிறது இந்த ஆரியாவர்த்தத்துல இருக்கக்கூடிய காசியில இருக்கக்கூடிய இந்த வரணாசிக்கு நடுவில் இருக்கிற அந்த பஞ்ச குரோஷம் தான். யதா யதாஹி வர்த்தேத ஜலம் ஏகார்ணவஸ்ய ததா தத உன்னயேது ஈஷா தக்ஷேத்திரம் பிரளயாதபி. அப்படி இந்த காசி கஷேத்திரத்தினுடைய மகிமைய சொல்ல ஆரம்பிக்கிறார். அதை நம்ம அடுத்த செஷன்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.